ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வைகாசி விசாகம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். நேற்று என்னோடய மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 3:40க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வழக்கமாக எந்திரிக்கிறத விட ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து எந்திரிச்சிட்டேன். ஏன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு இன்றைக்கி அபிஷேகம் பண்ணி பிரசாதம் ஏதாவது செஞ்சு வைக்கணும் அப்படின்றதுனால காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து எந்திரிச்சிட்டேன். காலையில் எப்பவும் போல் எந்திரிச்சு குளிச்சாச்சு. நம்மளோட தேவேஷ் புட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீகாக் சாரீ புதுசாக வந்திருக்கு. புதுசு கிடையாது, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ நம்ம கொண்டு வந்திருந்தோம். நிறைய தடவை திரும்ப ரீஸ்டாக் எடுத்துக்கிட்டே இருந்தோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்காகவே ரீஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம். அதனால் ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக வீடியோஸ் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியெல்லாம் கட்டி நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். வழக்கம் போல் குளிச்சுட்டு வாசலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பெருக்கி விட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி மட்டும் தெளித்து ஃபுல்லாக மாப்பெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி வைகாசி விசாகமாக இருக்குது அப்படின்றதுனால என்கிட்ட இந்த கோல அச்சு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் சொல்லி எழுதியிருந்துச்சு. சரி இதை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையுமே முன்னாடி நாளே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் ஏன் உட்காந்து கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு ஷார்ட்ஸுமே வந்து நான் போட்டிருந்தேன். இல்லை சிஸ்டர், வீடியோ எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குனிஞ்சு கோலம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸஸ் வந்து விலகிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் உட்காந்து வந்து கோலம் போடுறேன். மற்றபடி அதுக்கான ஸ்பெஷலான ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கமெண்ட்டில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்கள் இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுக்கா, நீங்கள் பண்ணுறது சரியாக தான் பண்ணுறீங்க, நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே ஒருத்தவங்க வந்து அவங்கள திட்டுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் ஒன்றும் சும்மா பண்ணுறது கிடையாது. உடனே நீங்கள் அந்த அக்காவுக்கு நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கமெண்ட் பண்ணியிருந்த 2 பேரையுமே நான் குறைலாம் சொல்லலை. 2 பேருமே என்னோடய நல்லதுக்கு தான் வந்து சொல்லியிருந்தீங்க. பட் வந்து இது தேவையில்லாத ஒரு கான்வர்சேஷன் மாதிரி எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. ஏன்னா அவங்க வந்து அவங்களும் எதுவும் தப்பாக சொல்லலை. அவங்க கமெண்ட்டில் சொல்லும்போது கூட நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு காலையில் இதை பார்க்கும்போது என்னடா இது நமக்காக 2 பேரும் கோவமாக பேசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு பர்சனலாக வந்து தோணுச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். காலையில் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் குளிச்சிருந்தேன்ல, தலையெல்லாம் காய வச்சுட்டு வீட்டில் சாமந்தி பூ இருந்துச்சு, அதையுமே வச்சு நானுமே வந்து ரெடி ஆகிட்டேன். எப்போவுமே காலையில் இந்த மாதிரி வாசலில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றி சாமி கும்பிட்டுப்பேன். இது ஆக்சுவலாக வந்து சூரிய பகவானுக்காக தான் வந்து நான் இந்த இடத்துல வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிடுறேன். சில பேர் கிண்டலாக கூட என்கிட்ட கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, அங்கே சூரியனே தெரியல, நீங்கள் யாருக்கு தான் கற்பூரம் காமிக்கிறீங்கன்னு தெரியல அப்படின்னு. எனக்கு நேராக ஒரு மரம் தெரியுது பாருங்கள், அதுதான் அங்கே தான் வந்து சூரியன் வந்து வரும். ஆக்சுவலாக அந்த மரம் மறைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக அது வந்து தெரியறதில்ல. பட் எனக்கு அது தெரியுதோ இல்லையோ, காலையில் நான் 4:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக 4:25க்கெல்லாம் வாசலில் வந்து கற்பூரம் ஏற்றிடுவேன். அது நிஜமாவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கும். அதனால் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடம், இதில் வந்து விளக்கேற்றும் போது நிஜமாகவே வீட்டுக்கு இன்னும் ஏதோ ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு பவர் கிடைக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாகவே ஃபீல் ஆகும். எப்போவுமே கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா வாசலில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் ஏற்றி சூரிய பகவானுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவேன். நிஜமாகவே சொல்லணும் அப்படின்னா இது வந்து நம்ம ஃப்ளாட்டில் தான் இருக்கும், பட் தனி வீடு மாதிரி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் எந்த வீடுமே வந்து கிடையாது. மாடி இருக்கிறதுனால யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாமி கும்பிடுறதுக்கு எனக்கு வந்து இருக்குது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணும்போது. என்னைக்காவது ஒரு நாளாவது இப்படி எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல், ஐயோ பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, எதிரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம கோலம் போட்டிருக்கோமே, விளக்கேற்றி இருக்கோமே, காலைல எழுந்திரிச்சா இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்களே, இப்படிலாம் யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக என் வீடு யாரும் என்னை கேட்க மாட்டாங்க அப்படின்ற தைரியத்தோட, இது கடவுள் கொடுத்த வீடு அப்படின்ற சந்தோஷத்தோடு தான் காலையில் ஒரு நாளும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடுறேன். கண்டிப்பாக இது நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு என்னைக்காவது ஒரு நாளாவது இப்படி நம்மளோட லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் விளக்கேற்ற மாட்டோமா அப்படின்னு நினச்ச காலம்லாம் நிறைய இருக்குது. சில நாள் அழுது கூட இருக்கேன், ஐயோ நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்ருக்காங்க அப்படியெல்லாம் யோசிச்ச நாள் எல்லாமே நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ என் சொந்த வீட்டில் காலையில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறேன்னு நினைக்கும் போது நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்குது.
காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடலான்னு சொல்லிட்டு 4:40க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றியாச்சு. பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கையுமே தினமுமே வந்து ஏற்றிடுவேன். அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஏற்றி வச்சுட்டு நான் வந்து என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு நேற்று ஆக்சுவலாக பர்த்டே. அவருக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாவே தெரியல. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க முருகரோட வரலாறு பற்றி, முருகர் வந்து இப்படி பிறந்தார், இப்படி வளர்ந்தார், இதுக்காக தான் இந்த நாள் வந்து கொண்டாடுறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் முருகரை பற்றி இல்லை, எந்த கடவுளை பற்றியுமே தெரியாது. எனக்கு என்னை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது, அது மட்டும்தான் வந்து நான் முழுசாக வந்து நம்புகிறேன். அதனால் முருகரோட பர்த்டே நேற்று அவரோட ஸ்பெஷல் டே அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். அவரோட ஸ்பெஷல் டே மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். அதனால் அவருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ என் வீட்டில் என் பையனுக்கு பர்த்டேவோ இல்லை என் வீட்டில் யாருக்காவது பர்த்டே அப்படின்னா நான் கண்டிப்பாக வடை பாயசம் செஞ்சு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி முருகருக்கு வடை பாயசமாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வடை பாயசம்லாம் செஞ்சு தான் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு பர்த்டே அப்படின்றதுனால கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஒரு வழியாக பூஜையில் பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நேராக கிச்சனுக்குள்ளே வந்து போயாச்சு. காலையில் எந்திரிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன். காலையில் கிச்சனுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகமே வந்துச்சு. நேற்று வந்து 9th ஆக்சுவலாக டேட்டு. எனக்கு வந்து ஒரு பல் ரொம்ப பிரச்சனையாகவே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் 1 மாதம் டேட் போட்டு கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேட்டில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்று தான் அந்த டே போல் இருக்குது. திடீர்னு ஏதோ ஃபோன் எடுத்து பார்க்கும்போது தேதி 9. என்னால் ஒன்றுமே பண்ணுறதுக்கு யோசனையே வரல. ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது. நான் காலையில் 8:30 மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். எப்படி இவ்வளோத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து போக முடியும்? அது மட்டும் இல்லாமல் அவர் காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிடுவார். அப்போ ஸ்ரதனை யார் பார்த்துப்பா? தேவேஷை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி சாமி வேற கும்பிடணும். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிக்க வந்து ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் அப்படியே யோசனைக்கு அப்புறம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், கண்டிப்பாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இருக்கிற வேலையெல்லாம் கடகடன்னு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே கிச்சனுக்குள்ளே போனேன் அப்படின்னா பரபரப்பாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் சுற்றி 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 வேலை பார்த்துட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாயசம் செய்கிறதுக்கு ஜவ்வரிசி தண்ணியெல்லாம் ஊற்றி ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சாச்சு. எப்போவுமே சக்கரை டப்பாவில் சக்கரை வந்து கொட்டி வைப்பேன். இந்த தடவை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அப்படியே கவர்லேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையுமே வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பருப்பு வந்து கொஞ்சம் நேரம் ஊறணும் இல்லையா, அதுக்கு டைம் இருக்காது அப்படின்றதுனால சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு கடலைப்பருப்பை வந்து அதில் போட்டு எடுத்து வந்து வச்சாச்சு. ஏன்னா அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே சாஃப்டாக வந்து ஆகிடும். நீங்கள் அரைக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நேற்று வந்து அப்பா வீட்டுக்கு வருவாங்க, அம்மா வந்து தங்கச்சி வீட்டுக்கு போனதுனால இங்கே தான் சாப்பிட வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து சாதம் வடிக்கிறதுனால இந்த பெரிய பாத்திரம் வந்து வச்சுருந்தேன். இல்லை அப்படின்னா அந்த குட்டியாக ஒரு பாத்திரம் இருக்குல்ல, அதில் சமைச்சேன் அப்படின்னாலே எங்கள் 4 பேருக்கும் தாராளமாக வந்து போதும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாத்திரத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்ருந்தேன். கிச்சனுக்குள்ளே போனால் நான் ஒரு ஆள் தான் நிற்க முடியும். சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். இப்படி திரும்பி அப்படி திரும்பி வேலை பார்த்தது இந்த பம்பரெல்லாம் சுற்றும்ல, அது மாதிரி சுற்றி எல்லா வேலையும் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். எப்போவுமே அவர் சொல்லுவார், தங்கம் நீ எப்படி தான் இவ்வளோ வேலையை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கிறேன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடியெல்லாம் நம்மக்கிட்ட 2 ஸ்டவ் வச்ச அடுப்பு தான் வந்து இருக்கும். அப்போவே சொல்லுவார், என் தங்கத்துக்கு இன்னும் 4 ஸ்டவ் இருக்க மாதிரி அந்த அடுப்பு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தில் சமையல் வேலையே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஆசையாக எனக்கு வந்து இந்த அடுப்பு வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு. அதனால் இன்னும் கொஞ்சம் வேலை சீக்கிரமாகவே வந்து முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்து ஊறிடுச்சு. அதனால் அடுத்ததாக இதை அரைச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து வடை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு தான் வந்து கடலைப்பருப்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய், பூண்டு, உப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். எப்போ வந்து வடை செய்கிறேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக காஞ்ச மிளகாவோட சேர்த்து பூண்டையுமே கொரன்னு அரைச்சிப்பேன். அப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் யாராவது இது ட்ரை பண்ணல இந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக வந்து இருக்கும். அடுத்தது பால் பாயசத்துக்கு தான் வந்து சேமியா தான் வந்து போட்டுட்ருக்கேன்.
நான் எல்லாம் செய்ய செய்ய டைம் மட்டும் ஆகிட்டே இருக்குது. காலையில் வந்து ஆல்மோஸ்ட் 6:00 கிட்ட வந்து ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 6:00 இல்லை 5:30 கிட்ட ஆயிடுச்சு. தேவேஷ் வந்து சிலம்பம் கிளாஸ் வேறு போகணும். அதனால் அவனை எழுப்பி அவனை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. காலையில் அவர்கிட்ட எந்திரிச்ச உடனே சொல்லியிருந்தேன், தங்கம் இந்த மாதிரி இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் போல இருக்குது, நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நான் வந்து மதிய ஷிஃப்ட் வந்து போகலான்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஸ்ரதனுக்கு வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி அப்படியே அவனையும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வந்து போட்டாச்சு. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் முருகருக்கு அபிஷேகம் வந்து பண்ணணும். 7:30 வரைக்கும் தான் நல்ல நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எப்போவுமே எப்போ சாமி கும்பிட்றேன், எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் பர்த்டேவோ ஏதாவது ஸ்பெஷல் டே இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு எப்போவுமே காலையில் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது தான் ரொம்ப பிடிக்கும். அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக வைகாசி விசாகம்க்கு கோவிலுக்கு போக முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு முன்னாடியே நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும், கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலுக்காவது போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிட்டு பல் வந்து ரூட் கெனல் வந்து பண்ணாங்க எனக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் போட்டதுனால ஒரு சைடு கண்ணை வந்து ரொம்ப பெருசாக வந்து வீங்கிடுச்சு. அதனால் நேற்று கோவிலுக்கு வந்து என்னால் போக முடியல. நேற்றே இந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். நேற்று வாய் ஓப்பனே பண்ண முடியல, அவ்வளோ பெருசு வீக்கம். தண்ணி குடிக்க கூட வாய் வந்து திறக்க முடியல, அந்த அளவுக்கு வந்து வீங்கி இருந்துச்சா. அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அக்கா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைடு கண்ணை வீங்கி போய் தான் வந்து இருக்கேன். பட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் வேறு சொல்லியிருக்காங்க. இந்த முகத்தோடு எப்படி நான் ஷூட்டிங் போக போகிறேன்றது தெரியல. ஐஸ் கட்டி ஊற்றணுமோ ஏதாவது ஒன்று கொடுக்கணும். தேவேஷ் ஸ்ரதன் இப்போ தான் தூங்க வச்சுட்டு சரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இனிமே தான் ஏதாவது ஒத்தனை வந்து கொடுக்கணும். சில பேர் கமெண்ட்லேயுமே வந்து காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ சொல்லியிருந்தீங்க, ஐஸ் கட்டி ஒத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு நிஜமாவே வந்து தெரியல. கம்மியாச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நாளைக்கு இந்த முகத்தோடு கண்டிப்பாக போய் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஏதாவது கேட்டுட்டாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வடை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே சாதமே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி சாப்பாடெல்லாம் வச்சு முருகருக்கு படைக்க முடியாது. நேற்று பிளான் பண்ணதே வடை பாயசம் மட்டும்தான். அதனால் வடை பாயசம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 வடை மட்டும் போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டைம் இருந்துச்சு. சரி எல்லா வடையும் போட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் போயிட்டு வந்து சாப்பிட்றதுக்கும் தேவேஷ்க்கு வந்து ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வடை எல்லாத்தையுமே வந்து போட்டு முடிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் வடை வந்து ஒரு தடவை அரைச்சி வடை போட்டும் எடுத்துட்டேன். மறுபடியும் கொஞ்சம் கடலைப்பருப்பு வந்து இருந்துச்சு, அதை வந்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் இல்லை வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே வந்து மீந்து போயிடும், அதனால் வேஸ்ட் ஆகிடும். மாவு அரைச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா கூட ஈவினிங்காக கூட பசங்களுக்கு போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சி அதை வந்து எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இந்த வேலைலாம் நடந்துட்டுருக்கும் போதே அதுக்கப்புறமா வந்து முருகருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அபிஷேகம்க்குன்னு சொல்லிட்டு பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் பால் மட்டும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பாலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம், ஊதுவத்தி, முருகரை உட்கார வைக்கிறதுக்கு அந்த மனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது தேவையான பூ எல்லாமே எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் அந்த வேலையுமே வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சாமிக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சு அபிஷேகம்க்கும் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் சாமிக்கு எப்படி அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டேன்ற வீடியோஸ் வந்து வரும். இதில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, மியூசிக் மட்டும் ஆட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வர நாள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நானுமே வந்து ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும். தேங்க்யூ.